வணக்கம். இந்த நார்சிசிஸ்டினுடைய ஒரு பிஹேவியர்ஸ் வந்து சொல்லணும். இப்போ நீங்க வந்து இப்போ இருக்கும்போது இந்த மாதிரி பீப்புள்ஸ்கிட்ட வந்து நீங்க சிக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னில வரும்போது தெரிய ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிச்ச உடனே தான் நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து நம்மளுடைய காலத்தை எல்லாமே வேஸ்ட் பண்ணியிருக்கோமே, எவ்வளவோ வந்து சாதிச்சிருக்கலாமே, நம்ம ஏன் வந்து இதை செய்யாம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இதை தாண்டி வந்து ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுப்போம். ஸோ இவங்களோட கேரக்டர்ஸ் வந்து தெரிய வரும். இவங்ககிட்ட இருந்து எப்படி விடுவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இவங்களோட அப்போ நம்ம அப்சர்வ் பண்ணும்போது என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நார்சிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சைலண்டாவே இருந்துகிட்டு இவங்க என்ன என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு உண்மை இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உண்மையை போய் அவங்ககிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இல்ல ஒரு கருத்தை போய் நீங்க வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கான பதிலை வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லாம வேற ஒரு பதிலை சொல்லுவாங்க. சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசுவாங்க. அத அப்படின்னு அனுப்பிக்கிட்டே போவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, திருப்பி 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 போய் அதையே வந்து நீங்க வந்து ரிப்பீட்டடா வந்து நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு வந்து என்ன வரும்னா, ஆத்திரம் வரும். என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம நம்ம சொன்னத வந்து எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்படி பலவிதமான வந்து இன்னல்களுக்கு வந்து நீங்க ஆளாகும்போது, அதுல ஒரு வகையான எனர்ஜிஸ் வந்து வருதுல்ல, அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி நம்மட்ட இருந்து வெளிப்படுதுல, அதுதான் அவங்களுக்கு ஃபுட்டா இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லாவே நீங்க பார்க்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் அப்படிங்கிறது தான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. கருணை அப்படின்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அத வந்து ஒரு தூய ஆத்மாவால தான் வந்து அதை குடுக்க முடியும். அதை அதை பெறுறதுக்கும் அந்த ஆத்மாக்கு வந்து தகுதி வேணும். இப்போ நம்ம இதுல அப்படிதான். அதாவது இப்ப நான் வந்து ஒரு தூய அன்போட, ஒரு தூய காதலோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏன் வந்து இதை வந்து எல்லாராலயும் பெற முடியாது பெற முடியாது பெற முடியல. ஏன் நான் வந்து தூய இதோட தான் இருக்கிறேன். ஏன் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது குடுப்பனை இல்லை அப்படின்னு சொன்னா, எல்லாராலையும் அந்த அந்த தூய அன்பை வந்து பெறுகிறதுக்கான தகுதி வந்து இருக்காது. முதல்ல மெயினா அதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்ப நம்மட்ட இருக்கிற இந்த மாரி பீப்பிள்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பியூரா தான் இருப்பீங்க. நீங்க எவ்வளவு நாளும் குடுக்குறதுக்கு வந்து நீங்க ரெடியா இருப்பீங்க. உண்மையாக இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அத வாங்குற தகுதி வந்து இருக்காது. ஸோ வந்து உங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் மீன்ஸ் வேற விதமா எனர்ஜிய வந்து எடுப்பாங்க. ஆக்சுவலா இது நல்லதனமான எனர்ஜிய வந்து இப்ப நம்ம இதுக்குள்ள போகும்போது ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கும்போது, இந்த எனர்ஜி வந்து நம்மள வந்து எவ்வளத்துக்கு வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 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 லவ்வை வந்து இவங்க ஏத்துக்காம, இதுக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து இவங்க வந்து பண்ணி, அது மூலமா வர்ற உங்கள வந்து வலி வர வச்சு, அழுக வச்சு, அப்புறம் வந்து உங்கள துன்பப்படுத்தி, நீங்க மனசு கஷ்டப்படுத்திட்டு, அதையே நெனச்சிட்டு இருக்கிறாப்புல வச்சு, இவங்களே எப்ப பார்த்தாலும் வந்து நெனச்சிட்டு இருக்கிற மாரி எதையாவது ஒண்ணு ட்ரிகர் பண்ணி, ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மூலமா நீங்க பெயின் அனுபவிக்கிறது மூலமா ஒரு எனர்ஜி வருதுல்ல, அத வந்து இவங்க வந்து ஃபுட்டா எடுப்பாங்க. ஆனால் இரட்டை சுடர் பயணத்தில் ஒரு ஒரு மாஸ்குலினும், ஒரு ஃபெமினினும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்ரடான எனர்ஜிய தான் வந்து இவங்க ஃபுட்டா எடுத்துப்பாங்களே ஒழிஞ்சு, இந்த மாதிரி எனர்ஜிய வந்து இவங்க வந்து எடுப்பாங்க. நீங்க நல்லா பார்த்தா தெரியும். நீங்கள் கவலைப்பட்டா உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து தாங்கவே முடியாது. அந்த எனர்ஜிய பார்த்து நீங்க அதனாலயே வந்து சில நேரம் வந்து நம்ம இதுல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்ன அப்டின்னா, இவங்கட்ட வந்து அழுது சொன்னாலும் வந்து இவங்களால வந்து அத தாங்க முடியாது. ஏன்னா, அது அப்படியே வந்து பிரதிபலிக்கும். மிரரா இருக்கும். ஸோ அவங்களோட பெயின், நம்மளோட பெயின் இதெல்லாம் வந்து கலந்து வரும்போது, முதல் இதுல வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இருப்போம். ஏன்னா, இது வந்து உண்மையான ஒரு ஒரு லவ் எனர்ஜி வந்து இதுல இருக்கும். பியூர் சாக்ரட் எனர்ஜி இருக்கும். ஸோ அத வந்து தாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த மாரி எனர்ஜிஸ் கிட்டயே நம்ம பீப்பிள்ஸ் கிட்டயே நான் வந்து நம்ம வாழ்ந்துட்டு, இந்த எனர்ஜிய வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து தாங்க முடியாது. ஸோ இப்படிதான் வந்து உங்களோட எனர்ஜி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். சிலவங்கள் வந்து இது தெரிஞ்சு பண்ணுவாங்க. சிலவங்க வந்து தெரியாமயே அவங்களோட ஐக்யூ வந்து அவ்வளதான். எப்படி இருக்கும்னா, அவங்கள வந்து திருத்தவே முடியாது. ஸோ அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க என்னதான் வந்து எத்தன வருட காலங்கள் இருந்தாலும், தலைகீழா இருந்து தண்ணி குடிச்சாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நேச்சர் கடவுள் அவங்களுக்கு குடுத்தது வந்து அவ்வளதான். சரிங்களா? அதனால
அவங்கள வந்து மாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். நம்ம அதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம எப்படி நம்ம வேற நல்ல விதமா நம்ம எப்படி மாறலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ம தான் மாறணும். இதுல முக்கியமான ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மாறணும். இதுதான் இதுல முக்கியமானது. சோ நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி 1000 தடவை யோசிக்கலாம். ஆனால் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னைக்குமே வந்து பின்வாங்க கூடாது. அது எந்த செயலா இருந்தாலும் சரி. இந்த ஜர்னியில வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடவுள் வந்து உன்னை காட்டுவாரு. இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உணர்வு ரீதியா வந்து நெறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். மத்தவங்க அப்ரூவ்க்காண்டி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அங்க நடக்காது. சோ, உங்களுக்குள்ள வந்து நீங்க வந்து இருந்துட்டு, தைரியமான ஒரு முடிவு. இதனால நான் ஓகே நான் என்னனாலும் பட்டுப்பேன். எனக்கு இதுதான் வேணும். அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து இந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இத நோக்கி தான் வந்து கடவுள் வந்து உங்கள எடுத்துட்டு போவார். நீங்க நீங்க என்ன சிந்திச்சு நீங்க வந்து வைக்கிறீங்களோ, அத நோக்கி தான் வந்து உங்களுக்கு போகும். இதுல வந்து மாற்றி, மாற்றி அப்படின்னு சொன்னா இது வந்து நடக்காது. அதனால ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப, ரொம்ப கவனமா பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு பெரிய ஹையஸ்ட் கோல நீங்க வைக்கணும் என்னைக்குமே. சிம்பிளஸ்ட் கோல் வச்சுட்டு அத அச்சீவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த கோல் அப்படிங்கிறது வேணாம். எடுத்தவுனே ஹையஸ்ட் கோல். எடுத்தவுனே டிவைன் ஆகுறது, டிவைன் அடையிறது. அ நம்ம டிவைனாவே மாறணும் அப்படிங்கிறதுலே வந்து நீங்க வந்து இருந்தீங்க. அதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட். ஸோ அத நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்கட்ட இருக்கிற எல்லா கழிவுகளையும், எல்லா நீங்க எவ்வளவுதான் வந்து சிதைஞ்சு போய் இருந்தாலும், அதை ஃபுல்லுமே வந்து நேர்படுத்தி உங்கள வந்து டிவைன் ஆக்கி விட்டுரும் இந்த பிரபஞ்சம். இந்த ஜர்னில அதுதான் முக்கியம். மெயினா இந்த ஜர்னி அதுதாங்க. டிஸ்டார்ட்டடா நீங்க இருந்தீங்களா, சிதைஞ்சு இருந்தீங்கன்னா, உங்கள வந்து புனிதமான ஆக்குறதுக்கான ஒரு பயணம். ஸோ, அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணா கஷ்டம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு நம்ம வந்து இம்பியூரா இருப்போம். ஸோ நம்ம பியூர் ஆகணும் அப்படின்னு சொன்னா, எளிது கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஏன் இப்படி நடக்குது? இது புலம்பிக்கிட்டே வந்து இருக்கக்கூடாது. தைரியமா ஸ்டெப் எடுத்தோனே என்னன்னாலும் பரவால்ல. இது வந்து கடவுளோட பயணம். இறை தந்த பயணம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அது வந்து நீங்க கன்ஃபார்மா வந்து ஃபிக்ஸ் பண்ணிரணும் உங்க மைண்ட்ல. இறைவன் என்ட்ட வந்து எதுவுமே கிடையாது. என் செயலே எதுவுமே இல்ல இதுல. எல்லாமே வந்து இறை செயல் தான் நடக்குது. இது வந்து என்னோட அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஜேர்னி. இத வந்து நான் யாருக்கிட்டயும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு என்னால முதல்ல முடியாது. ஏன்னா, எனக்கே அப்பாற்பட்ட ஜேர்னியா இருக்கு. எனக்கே வந்து என்ன என்ன என்னைய வச்சு என்ன செயல்படுத்துறீங்கன்னே வந்து எனக்கு தெரியாது. இறை வந்து நம்மள அந்த அளவுக்கு தான் வந்து வைக்கும். ஸோ பெட்டர் வந்து எனக்கு தெரியுது, எனக்கு அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு, எல்லாமே வந்து இறை தான் வந்து என்னைய கைட் பண்ணுது. ஆனா உண்மை அதுதான். அத நீங்க ஏற்றுக்கணும் முதல்ல. இறை தான் கைட் பண்ணுது. அப்ப இறை கைட் பண்ணுதுன்னு சொன்னா, அதை வந்து எவ்வளவு பயபக்தியா நீங்க எடுத்து செய்யணும். அப்போ ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னா, எதுக்கு வந்து சோர்ந்து போகணும்? சரிங்களா? அதுக்குள்ளே எதுக்கு வருடக்கணக்காக வந்து கிடக்கணும்? இதெல்லாம் வந்து யோசிக்கணும். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னன்னு சொல்லிட்டு, மீண்டு குடு அப்படின்னு கேட்டா தான் வந்து அடுத்த கட்டத்துக்கே வந்து மூவ் பண்ணும். இப்படியே இருக்கே, இப்படியே இருக்கே, இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டெப்பே எடுக்க முடியாது. அதாவது ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க பார்த்து அவங்க ட்வின் எல்லாம் இது பண்ணிட்டு, அவங்க போய் வந்து பேசுறதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போனா வந்து அவங்க தப்பா நினைப்பாங்களோ? என்ன இப்படி நினைச்சிருவாங்களோ? அப்படி நினைச்சிருவாங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு வருடக்கணக்காக அவங்களுக்கா ஒரு ஒரு சிந்தனைய வச்சுக்கிட்டு அவங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆக்சுவலா. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, எவ்வளவோ வந்து மாற்றம் வந்து நடந்திருக்கும். அவங்க வந்து அத்தன வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாரியா வந்து இப்ப வந்து இருக்க போறாங்க. இல்ல நான் அதான் கேட்டேன், உங்கள என்ன இன்னுமா வச்சு அப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மைண்ட்ல வந்து நீங்க வந்து இத ஏத்துக்கிருக்கீங்க? நீங்களா ஒரு இத வந்து கற்பனையில வந்து இப்படிதான் நடக்கும். அப்போ அப்போ உங்களுக்கே தெரியுது, நம்ம போனா ட்ரிகர் இருக்கு. ட்ரிகர் இருந்தா பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பயப்படுறீங்க. நான் போறதுக்கே வந்து நீங்க வந்து பயப்படுறீங்க. பெயின் வந்துருமோ? அவங்க வந்து வந்துருமோ? அப்படின்னு சொல்லிட்டே நீங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா,
நான் அவங்க அதான் மெசேஜ் போட்டா அவங்க வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க. என்னைய என்ன நினைப்பாங்களோ தெரியல. என்னைய வந்து திருப்பி எதுவும் ஓடிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தான் கியூர் ஆகல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, அப்ப உங்களுக்கே தெரியுது நீங்க வந்து என்ன அவங்க எப்படி பண்ணுனா என்ன? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்க? அப்படிங்கிறதுல தான் இது முக்கியமான ஒரு இது இருக்கும். ஸோ, நீங்க அப்படி நினைக்கும்போது எதிர்த்து வந்து நீங்க கேள்வி கேளுங்க. ஏன் வந்து அவங்க அவங்க வந்து சொன்னா, நான் ஏன் வந்து கஷ்டப்படுறேன் நானு? ஸோ, அப்ப எனக்குள்ள என்ன இருக்கு? அப்போ அவங்க அவாய்ட் பண்றாங்க. அப்ப நம்ம லவ்வ வந்து அவங்க ஏத்துக்கல. ஏத்துக்காம போயிருவாங்களோன்னு பயம் இருக்கு. ஸோ, இந்த ஜர்னி வந்து பயப்படாத ஒரு ஜர்னி. ஸோ, லவ் வந்து ஃப்ரீடமா விடுற ஜர்னி. லவ் வந்து புடிச்சு வைக்கிற ஜர்னி கிடையாது. லவ்னா இங்க உள்ளதெல்லாம் புடிச்சு வைக்கிறது தான் லவ் அப்படிங்கிறாங்க. இது கிடையாது. இது வந்து ஃப்ரீடமா உள்ள ஜர்னி. ஸோ, அப்போ எதுக்கு எனக்கு வந்து அவங்க அவங்க கிட்ட நான் வந்து மெசேஜ் பண்ணாலோ, மெசேஜ் பண்ண ஏன் நான் பயப்படுறேன்? இதெல்லாம் என்னன்னா, உங்களுக்குள்ள உள்ள ட்ராமாஸ். இந்த ட்ராமாஸ முதல்ல நீங்க ஹீல் பண்ணணும். அவங்க ஹீல் பண்றது இருக்கட்டும். முதல்ல நீங்க ஹீல் ஆகுங்க. நீங்க ஹீல் ஆனா தான், அந்த தைரியம் வரும். அடுத்த ஸ்டெப்புக்கே வந்து நீங்க வந்து மூவ் பண்ணுவீங்க. இல்லன்னா, உள்ளே தான் வந்து நீங்க வந்து கிடக்கணும். இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்ப எடுத்து வைக்கிறதுக்கே நீங்க வந்து பயந்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல வந்து மூவே ஆக முடியாது. இத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வருடக்கணக்கானாலும் இப்படியே தான் இருப்பீங்க. ஸோ, ஆனா அந்த மாரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்கு வரும். இத மட்டும் நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, கடவுள் வந்து வாய்ப்புகளை வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜர்னில. ஆனா கரெக்ட்டா புடிக்கணும். அந்த வாய்ப்பை வந்து நீங்க கரெக்ட்டா புடிக்கிறதுல தான் வந்து இருக்கு. ஆனா அவ்ளோ கஷ்டம் வரும்னு தெரிஞ்சாலும், அத எடுத்துக்கிட்டு நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து மூவ் பண்றேன்னு சொல்லிட்டு தைரியமா நீங்க வந்து செயல்படுத்தினா தான், இதுக்கான ஒரு ஒரு இந்த ஜர்னி வந்து மூவே ஆகும். இல்லன்னா, இந்த ட்ராமாஸோ, இந்த ட்ரிகர்ஸோ, இந்த கர்மாஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கழியாது, கடந்து போகாது. உங்களுக்கு எதுவுமே வந்து பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்டின்னா, தைரியமா என்ன வேணுங்கிறத கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்குள்ள வந்து என்னென்ன வூண்ட்ஸ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பாருங்க. ட்ரிகர் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து இவங்க கிட்ட போனா மட்டும், இவங்க அவாய்ட் பண்ணா மட்டும் நம்மளுக்கு வந்து வலிக்குதே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. ஸோ நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தேடினீங்க அப்படின்னா, கண்டிப்பாக விடை வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குள்ள உள்ள டிவைனே வந்து உங்களுக்கு வந்து விடை சொல்லும். இதுல முக்கியமான விஷயம் வந்து அதுதான். உங்களுக்குள்ள உள்ள டிவைனே இருக்கும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம புத்திக்கு நம்ம வந்து புத்திய வச்சே யோசிச்சுட்டு இருப்போம். எனக்கு இது புரியலையே, புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஏத்துக்கிட்டீங்கன்னா புரியும். இதெல்லாம் வந்து நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு, இறை வந்து அந்த அளவுக்கு வந்து அப்பாற்பட்டு வந்து சொல்லிக் குடுக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் பலவிதமான அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏற்றுக்கொள்ளும்போது தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒன்னொன்னா வந்து உங்களுக்கு அந்த 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 திரைய வந்து விலக்கி விலக்கி விட்டு விட்டு உங்களுக்கான பாதை வந்து போயிட்டே இருக்கும். இதான் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. இல்லை அப்படின்னா அந்த திரை வந்து விலகவே விலகாது. நீங்க முயற்சி பண்ணுனாதான், தைரியமா நீங்க வந்து ஸ்டெப் எடுத்தாதான், உங்களுக்குள்ள போட்டுக்கிற அந்த திரைய வந்து இறை விலக்கும். இல்லன்னா, இவ ஒண்ணுமே எலிஜிபிள் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வச்சுரும். சோ, அந்த எலிஜிபிலிட்டிய எடுக்கிறது வேலை தான் நம்மளோடது. சரிங்களா? நீங்க அந்த அந்த மன பக்குவத்துக்கு நீங்க வந்த உடனே, அந்த ஒவ்வொரு திரையா வந்து உங்களுக்கு வந்து விலகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பாதை வந்து பிரபஞ்சமே வழி குடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கிறதுக்கு அதுவா வந்து வரும். யாருனாலும் இது வந்து குடுக்கவே வேண்டாம். பிரபஞ்சமா உங்களுக்கு வந்து வழிய காட்டும் உங்களுக்கு. ஓகே.